ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி டாப்பிக்கான பாளையக்காரர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். சரி, பாளையக்காரர்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் பிரிட்டிஷர்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்னு தெரியணும்ல, தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதாவது பிரெஞ்சு படைகளையும் அதோட ஃப்ரெண்டாக இருந்த நம்ம இந்தியன் ரூலர்ஸையும் 3 கர்நாடிக் வார்லையும் தோற்கடித்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தன்னோட அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கி அதை இந்தியாவில் ஒருங்கிணைக்க தொடங்குச்சு. இருந்தாலும் உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலக்கிழார்களும் இதனை எதிர்த்தாங்க. பிரிட்டிஷோட நாடு பிடிக்கும் நோக்கத்துக்கு முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதியான நெற்கட்டும் செவன் ஆட்சி புரிந்து வந்த பூலித்தேவரிடம் வெளிப்பட்டுச்சு. இதைத் தொடர்ந்து உயிலும் நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை போன்ற தமிழகத்தின் பிற பகுதிகளை ஆட்சி புரிந்து வந்தவரும் எதிர்த்தாங்க. பாளையக்காரர் போர் என அறியப்படும் இது 1806 வேலூர் புரட்சிக்கு ஒரு வழி வகுத்து போச்சு. தமிழ்நாட்டில் பிரிட்டிஷாருக்கு எதிராக தோன்றிய தொடக்கால எதிர்ப்பு பற்றி இனி பிரீஃபாக பார்க்கலாம். பாளையம் அப்படிங்கிற சொல் ஒரு பகுதியோ ஒரு இராணுவ முகாமையோ அப்படி இல்லைன்னா ஒரு சிற்றரசியோ குறிக்கும். இந்த பாளையக்காரர்களை பிரிட்டிஷர்ஸ் பாலிகர்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாங்க. அதுக்கான தமிழ் சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசு குறிக்கிறது தான் பாலிகர். இந்த அமைப்பில் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவர் கட்டுப்பாட்டின் கீழ் ஒரு பாளையம் கொடுக்கப்படும். இந்த சிஸ்டம் வாரங்களில் சார்ந்த பிரதாபருத்தனோட ஆட்சி காலத்தில் காக்கத்திய அரசில் தோன்றுச்சு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மதுரை நாயக்கராக பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கரும் அவருடைய அமைச்சரான அரியநாதரும் 1529 இந்த முறையை கொண்டு வந்தாங்க. மொத்தம் 72 பாளையக்காரர்கள் பரம்பரையாக இருந்திருக்கிறாங்க. பாளையக்காரர்களுக்கு வரி வசூலிக்க, நிலப்பகுதிகளை நிர்வகிக்க, வழக்குகளை விசாரிக்க, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அப்படின்னு தன்னிச்சையாக செயல்பட அவங்களுக்கு ஃப்ரீடம் இருந்தது. அவங்களோட காவல் காக்கும் கடமையை படிக்காவல் அப்படி இல்லைன்னா அரசு காவல்னு குறிப்பிட்டாங்க. பல்வேறு சந்தர்ப்பத்தில் நாயக்க ஆட்சியாளர்களுக்கு உதவியாக பாளையக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க. பாளையக்காரர்களுக்கும் அரசருக்கும் இடையான தனிப்பட்ட உறவு என்பது மதுரை நாயக்கர்கள் இம்முறை நிறுவப்பட்டதுல இருந்து 200 ஆண்டுகளுக்கும் மேலாக, அதாவது ஆங்கிலேயரின் நிலப்பகுதியை தங்கள் வசம் கொண்டும் வர நீடித்திருந்துச்சு. நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட 72 பாளையங்களில் கிழக்கு மற்றும் மேற்கு என்ற 2 தொகுதிகளாக பிரிக்கப்பட்ட பாளையங்கள் தான் மிக முக்கியமாக இருந்துச்சு. கிழக்கில் அமையப்பட்ட பாளையங்களாக சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி இருந்தது. அதுவே மேற்கு பகுதியில் ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர்லாம் இருந்தது. 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளின் தமிழக அரசியலில் பாளையக்காரர்களோட செல்வாக்கு விஞ்சி இருந்தது. அவங்க தங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பாளையங்களோட எல்லைக்குள் சுதந்திரமாகவும் இறையாண்மையாகவும் செயல்பட்டாங்க. இதோட பாளையக்காரர்களோட டீட்டெயில்ஸ் முடிஞ்சது. இனி வரும் அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு பாளையக்காரர்களாக ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.